வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4.5 சென்ட் இடத்துல 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டின ஒரு அழகான 4 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ், வெல் ஆர்கிடெக்ட் டிசைன்ட் ஹவுஸ். இந்த வீடு கோயம்புத்தூர் விளாங்குறிச்சியில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் சரவணம்பட்டியிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இந்த ஹவுஸ் வருது. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது. 5 கிலோமீட்டர் ரேடியஸில் மேஜர் ஐடி பார்க்ஸான KGISL, டைடல், SVB டெக் பார்க், குளோபல் டெக் பார்க் இருக்குது. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா டபுள் கார் பார்க்கிங், ஸ்பேஷியஸான ரூம்ஸ், வெல் டிசைன்டு கிச்சன் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேக் எக்ஸிட், பால்கனி எக்ஸிட், ரூஃப் டாப் போகிறதுக்கு ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. ஹோமோட மெயின் என்ட்ரன்ஸில் டிஜிட்டல் லாக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் ஹை ரூஃப் சீலிங் கொடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வேல்யூ ஹவுஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். சைட்டு வெஸ்ட் ஃபேஸிங், வீடு நார்த் ஃபேஸிங்கில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப்பில் ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் டிசைனில் காம்பவுண்ட் வாலோ வீட்டோட ஃப்ரண்ட் சைட் டிசைனும் கொடுத்துருக்காங்க. ஹெவியான மெட்டல் கேட், பவுடர் கோட் பண்ணியிருக்காங்க அண்ட் வுட்டன் டிசைன் கொடுத்து இந்த அழகான கேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 19க்கு 16 டபுள் கார் பார்க் பண்ணலாம். நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். சிட் அவுட்டோட ஸ்டெப்ஸுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிட் அவுட்டை நல்ல பிளாக் கலர் கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செட்பேக் ஏரியாவில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல்லும் சம்பு கொடுத்துருக்காங்க. வீடோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டீக்வுட் மெயின் டோர்.
ரூஃபோட ஹைட்டுக்கும் உட் பேனலிங் ஒர்க் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது டிஜிட்டல் லாக். வீட்டுக்குள்ளே என்டரோட ஃபோயரோட அளவு 6க்கு 11.6. இது ஹை ரூஃப் சீலிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் ஒரு உடன் என்கிரேவிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ரெயின் வாட்டர் உள்ளே வராமல் கவர் பண்ணியிருக்காங்க. ஹை அண்ட் ரூஃபோட ஒன் சைடு வாலுக்கு அழகான ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸோட ரைட் ஹேண்ட் சைடு எல்டர்லி பேரண்ட்ஸ்க்கான பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸை வந்து ஹைட்டாக டிசைன் பண்ணி அதுக்கு உட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட அளவு 16க்கு 16. ரொம்ப ஸ்பேஷியஸான ஹால். ரூஃபுக்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ டிசைன் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி டிவி யூனிட் வுட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் பேக் சைடு இருக்க வால் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஓவர் ஹெட் கேபினெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. த்ரீ டிசைனில் ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு மேட் ஃபினிஷ் வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது டைனிங்கோட என்ட்ரன்ஸில் உட் பேனலிங் ஒர்க் பண்ணி அதுக்கு ஒரு வுடன் என்கிரேவிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பூஜா ரூமும் யூட்டிலிட்டி ரூமும் இருக்குது. டைனிங்கோட ரைட் சைடில் க்ராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமுக்கு ஒரு ஹெவியான உடன் என்கிரேவிங் டோர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேபிள் டாப் கிரானைட்டில் கொடுத்து கீழே நிறைய பேஸ் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமுக்கு வலது பக்கம் இருக்கிறது யூட்டிலிட்டி கம் ஸ்டோர் ரூம். இதில் நிறைய செல்ஃப்ஸும் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க.
வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான இன்லெட் அண்ட் அவுட்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு க்ராக்கரி யூனிட்டும் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அலுமினியமில் டிசைன் பண்ணி உள்ள கம்ப்ளீட்டாக கிளாஸ் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அழகான கிரானைட் ஃபினிஷ்டு வாஷ் பேஷின். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. கீழே நிறைய கபோர்ட்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிராக்கரி யூனிட்டோட ரைட் ஹேண்ட் சைடு நிறைய செல்ஃப்ஸ் இருக்கிற மாதிரி கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்துப்படி இந்த கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் 8x16. பா ஷேப்பில் கிச்சனோட டேபிள் டாப் டிசைன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாஷ் பேஷின் இருக்குது. நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பிவிசியில் ஒரு ரோலிங் ஷட்டர் கொடுத்து இந்த கிச்சனை டிசைன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் லாஃப்ட் கவரேஜ் உட்லேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவர் ஹெட் கேபினட்ஸ். இது ஃபுல் ஹைட்டுக்கும் இருக்க ஒரு கேபினெட். இதோட பாட்டமில் ஃப்ரூட் பேஸ்கெட் அண்ட் வெஜிடபிள் பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேக் சைடு எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு அவுட்டர் டாய்லெட் இந்தியன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஹாலோட அளவு 10க்கு 16. ஹவுஸ் என்ட்ரன்ஸோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு கீழே யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த பெட்ரூம். இந்த ரூமோட அளவு 10க்கு 16. ஒரு அழகான வுடன் டோர் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் லாஃப் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒர்க்கிங் டெஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒர்க்கிங் டெஸ்க். ஸ்லைடிங் வார்ட்ரோப். ரூமோட வலது பக்கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட். இதில் ஒரு ஹேங்கிங் க்ளோசெட் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஜாகுவார் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர் கேஸ். ஹேண்டில்ஸ் டீக்வுட்ல டிசைன் பண்ணி டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஹை ரூஃப் சீலிங்கை பார்க்குற மாதிரி ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லவுஞ்ச். லவுஞ்சோட அளவு 16க்கு 9.3. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிழக்கு பார்த்த மாதிரி மாஸ்டர் பெட்ரூமும் மேற்கு பார்த்த மாதிரி ஒரு கெஸ்ட் பெட்ரூம் அண்ட் கிட்ஸ் பெட்ரூமும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட சைஸ் 16க்கு 16.
காட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப்ஸும் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 4 டோர் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூம்க்கான அட்டாச்சு டாய்லெட். வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு இந்த ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்குது வெட் ஏரியா. இந்த டாய்லெட்லையும் ஹேங்கிங் க்ளோசெட் கொடுத்துருக்காங்க. அழகான போல் ஷேப்பில் வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க. வாலோட ஃபுல் லைட்டுக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ரூம்க்கான பால்கனி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஹெவியான ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு சில்வர் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வாலில் ஒரு டெக்ஸ்சர் வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. இந்த பெட்ரூம்லேயும் கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் 4 டோர் வார்ட்ரோபும் லாஃப்ட் கவரேஜும் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோபோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரூமுக்கான ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட். டாய்லெட்டோட சைஸ் 9.9க்கு 5. டாய்லெட்டோட சைஸ் 9.9க்கு 5. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 4வது பெட்ரூம். இதோட அளவு 10க்கு 16. ரெண்டு ஃபுல் லைட் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரூமோட வலது பக்கம் இந்த ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டோட சைஸ் 6க்கு 5.
இது ரூஃப் டாப் போகிறக்கான என்ட்ரன்ஸ். இதுலேயும் ஒரு ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சேஃப்டி மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர், போர்வெல் வாட்டருக்கு 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது ஹை ரூஃப் சீலிங்கோட டஃப் அண்ட் கிளாஸ். ரூஃப் டாப்பில் மேனுவல் வாஷிங்கான ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 2,10 lakhs. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.